ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கின்ற தினம் 691வது நாமாவளியாக ஓம் மகோரகாய நமஹ. முருகப்பெருமான பெரிய பாம்பின் வடிவம் கொண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. உரகஹானா பாம்பு அப்படின்னு பார்த்தோம். பெரிய பாம்பு வடிவமாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாம்பு அப்படின்றது ஒரு தத்துவம். எல்லா இறை சக்திகளிடத்திலும் இது இருக்கும். இந்த பாம்பு அப்படின்றடைய வடிவம் எல்லா தெய்வ திருமேனிகள்லேயும் இருக்கும். அப்போ அந்த பாம்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, மூச்சுக்காற்று, பிராணசக்தி, பிராணாயாமம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆற்றல் உடையது. அப்போ அந்த பாம்பு பார்த்தாலும் அது மாதிரி தான் காற்று இழுத்து அப்படியே விட்டுட்டே இருக்கும். அந்த காற்றையே சாப்பிட்டுன்னு இருக்கும் அப்படின்னா அதுக்கு நிறைய பெயர் உண்டு. அப்போ அந்த காற்று, அந்த காற்றினுடைய தன்மை, அந்த தன்மையை வைத்து உயிர்கள் உயர்கதி அடைய முடியும். அதனால தான் வாசி யோகம்னே அதுக்கு பேர். இப்போ பாம்பாட்டி சித்தர் இருந்தார் அப்படின்னா ஏதோ பாம்பை பிடிச்சி விளையாடினார்ன்றது கிடையாது. அந்த பாம்பை வைத்து தத்துவத்தை சொன்னார். அந்த குண்டலினி சக்தியை சொல்கிறார். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி பாம்பு வடிவமாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, அதை ஔவையார் அழகாக சொல்லுவார். மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தி. கால் அப்படின்னா இந்த இடத்துல காற்றை குறிக்கும். அப்போ அந்த காற்றின் மூச்சு பயிற்சியின் மூலமாகத்தான் அந்த உயரான அந்த பிங்களாயிடா சுஷும்னான்னு சொல்லக்கூடிய அந்த நாடிகள் எல்லாம் மேல் நோக்கி வரும். அதில் சுஷும்னா நாடின்றது வெள்ளை பாம்பு மாதிரி வரும். அந்த தத்துவத்தை தான் சொல்கிறார். அப்படி எல்லா சக்திகளிடத்தும் அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக உயர்கதி அடையக்கூடிய தன்மையை இந்த பாம்பின் மூலமாக நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய இறை சக்திகள் நமக்கு உணர்த்துகிறா தத்துவார்த்தமாக. அதனால தான் இறைவனை அந்த சர்ப்பரூபமாகவே பாவிக்கிறது. அதாவது நம்ம கர்நாடகாவில் போனால் முருகனுடைய க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே பார்த்தோன்னா முருகன் வடிவமாக பாம்பே வச்சுருப்பா. அந்த சர்ப்பத்துக்குள்ளே முருகனை வணங்குவாள். அதனால தான் அவருடைய நாமத்து அஷ்டோத்திரத்தில் வரும், பிராணாயாம பராயணாய நமஹ. அப்போ அந்த பிராணாயாம பலம் அதை உடையவர், அதை கொடுப்பவர் குமார பரமேஸ்வரன். அதனால தான் அந்த பாம்பு அந்த மயில் காலில் மாட்டின்னு இருக்க மாதிரி இருக்கும். முருகனுடைய எதிர்க்க வாகனமாக இருக்கும் பொழுது அது மயில் அந்த பாம்பை கொன்று எடுத்தானா கிடையாது, அது அப்படியே சுருட்டின்னு மேலே வந்து நிற்கும். அப்போ அந்த ஓம்ன்ற பிரணவம்ன்றது மயில். அந்த பிரணவாகாரத்தால், அந்த ஓம்காரத்தால் அந்த மூச்சு காற்றை அடக்கி முருகனுடைய உருவத்தை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ற அதனுடைய ரகசியங்கள். அப்படி அந்த பாம்புக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட பெரிய பாம்பின் வடிவமாகவே குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் மகோரகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.